அன்பு இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் நம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நல்ல உறக்கத்தை கொடுத்து, ஆண்டவரே, எங்கள் உடல் உறுப்புகள் எல்லாவற்றையும் சீராக இயங்கும்படி குடும்ப மருத்துவராகிய நீர் எங்களை பார்த்து கொண்டீர், பராமரித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலையில் எழுந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுகிற கிருபை எங்களை தந்திரதுக்காய் ஸ்தோத்திரம். முதலாவது உம்மை தேடுகிறவர்கள் ஒரு குறைவும் இராது என்று வேதம் சொல்லுகிறது. விசேஷமாக சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தையின்படியே குறைவில்லாமல் நடத்த வருகிற தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் கூட நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட இந்த வாரத்தை தொடங்கும்படியான கிருபை எங்களுக்கு தாரும், எங்களோடு பேசும். இந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்கள் சேவைகளின் இருதயத்தை தந்து எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்ற பாடலில் ஒரு சரணம் அல்லது 2 சரணங்களை நாம் பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் எங்கள் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உண்ணும் உணவால் எந்த ஜனங்களை போஷித்திரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கைகளை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சர்வ வல்லவரே, எங்கள் பிதாவே, எங்கள் பரிசுத்தாவியானவரே, எங்கள் உலக இரட்சகர் மீட்பெரும் இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற பொழுது கர்த்தருடைய கரம் எங்கள் மீது வைக்கப்படட்டும். அந்த மோசே மீது வைக்கப்பட்டபடிய பலத்த கரம் எங்கள் மீது வைக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் யார் மேலெல்லாம் கைகளை வைத்தாரோ அதே போல எங்கள் மீது கைகளை இப்பொழுதே வையும். ஒருவரையும் விட்டுவிடாதீங்க. இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவர் மேலும் இந்த கரத்தை வைத்து கர்த்தர் இப்பொழுதே
ஒரு அற்புதத்தை செய்வீராக. உம்மை நம்பி இருக்கிறோம். நல்ல வியாதி, பலவீனங்கள், சோர்வுகள் எதுவானாலும் கர்த்தருடைய கரம் எங்கள் மீது வைக்கப்படட்டும். எங்கள் உபத்திரம், எங்கள் வறுமை, எங்கள் வேதனைகள், எங்கள் கடன்கள், எங்கள் பாரங்கள், எங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய கரத்தினால் வல்லமையினாலே நாங்கள் இப்பொழுது விடுதலையாகட்டும். சுகம் கொடுக்கிற கர்த்தர், உடைய கரத்தை யூட்ரஸ்ல வைங்க. உங்க கரத்தை கேன்சர் கட்டிகளில் வைங்க. உடைய கரத்தை நடக்க முடியாத கால்களில் வைங்க. உடைய கரத்தை மூளை மண்டலங்களிலே தலையில வைங்க. பேதையை ஞானி ஆக்கிற கர்த்தருடைய கரம் உடைய தலைகள் மீது, உடைய பிள்ளைகள் தலை மீது வைக்கப்படுவதாக. கைகள் மீது உடைய கரம் வைக்கப்படுவதாக. கண்கள் மீது உடைய கரம் வைக்கப்படுவதாக. காதுகளில் உடைய கரம் வைக்கப்படுவதாக. எப்பத்தா என்றால் திறக்கப்படுவதாக அர்த்தமா. பேச முடியாத வாய், பேச முடியாதவர்கள் மீது உடைய கரம் வைக்கப்படுவதாக. வாய் திறக்கப்படுவதாக. உடல் முழுவதும் சுகத்தை, ஆரோக்கியத்தை தாங்க. சர்ம வியாதிகளுக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை கொடுங்க. இந்த லென்ட்டுக்கு முன்னால் ஒரு நல்ல செய்தி வரட்டும். நிறைய பேருக்கு திருமணம் ஆகட்டும். குழந்தை பேரு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய வாரத்தை ஆண்டவர் காண செய்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்தி, இந்த வாரத்தில், இந்த நாளிலே மார்க் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்காக நான் வாசித்து சில செய்திகளை சுருக்கமாக சொல்லி நாம் ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காலை வேளையிலே பெற்றுக்கொள்ளப் போகிறோம். பின்பு அவர் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரேனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அசுத்த ஆவியுள்ள மனுஷன் எங்கிருந்து வரான்? பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. எங்க தங்கியிருந்தானா? வீடு, அவன் வீடு எங்க இருக்கு? கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அங்கே ட்ரை பண்ணியிருப்பாங்க, சங்கிலியில் கட்டி ஒரு வீட்டில் வைத்திருக்க முயற்சி எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த சங்கிலிகளை கூட அறுக்கிற பெரிய பலன் அவனுக்கு இருந்திருக்க வேண்டும். சங்கிலி அறுக்கிறான்னா யோசிச்சு பாருங்க, அந்த அசுத்தாவி எவ்வளவு பயங்கரமான அசுத்தாவின்னு பாருங்க. அவன் அநேக நேரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்போதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குளிரிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். நான் இதுவரைக்கும் ஒரு காரியத்தை உங்களோடு கூட விளக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்ன காரியம்னா, அசுத்த ஆவி. அசுத்த ஆவி இருக்கா? நீங்க பார்த்துருக்கீங்களா என்ற கேள்வி நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். எப்பயாவது அசுத்த ஆவியோடு கூட நீங்க பயணம் பண்ணி இருக்கிறீங்களா? எனக்கு ஒரு அனுபவம் உண்டு, அதனால் இதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் நிறைய காரியங்கள் இதில் எனக்கு அனுபவம் இருக்கிறது. விசேஷமாக நான் ஆவடியில் ஒரு ஆலயத்தில் இருந்த பொழுது ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஏற்கனவே இது நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சனிக்கிழமையில் ஒரு 15 பேர், ரொம்ப சின்ன கூட்டம் தான். நான் போன புதுசில் 15 பேர் 20 பேர் சேர்ந்து வயதானவங்க ஜெபித்து கொண்டிருந்தாங்க. இப்போ நான் ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் முடிச்சுட்டு
கடைசியாக முடிக்கிற தருவாயில் நான் அவளோடு கூட கலந்து கொண்ட பொழுது ஜெபிக்க நான் ஆரம்பித்தேன். கையில் ஒரு சின்ன மைக்கு, அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சகோதரி ஆலயத்தில் வெளியே இருந்து தன் குழந்தையோடு கூட உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்த பிறகு ஜெபித்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. கண்களை திறந்து பார்த்தேன். திறந்து பார்த்தபோது அந்த தாய் தனக்கு பிறந்த அந்த குழந்தைய நல்ல 2 கையில் தூக்கிட்டு, இந்த குழந்தைய நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. யோசிச்சு பாருங்க அந்த நிலைமை, அந்த சீனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெற்ற பிள்ளையே நான் சாப்பிட போகிறேன். இது ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க. அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு நான் அப்புறம் சொல்கிறேன். 2வது, அதே ஆலயத்தில் ஒரு மாதம் 2 மாத இடைவெளிக்கு பிறகு ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிற ஒரு பெண். என்ன அப்படின்னா, அந்த பெண் ட்ராக்கு நோக்கி ஓடி இருக்கு. எங்கள் பின்னாடியே ரயில்வே ட்ராக் இருக்குது, எங்கள் சர்ச் பின்னாடி. தற்கொலை பண்ண ஓடி இருக்கு. இவங்க பின்னாடி வேலை செய்கிறவங்கலாம் ஓடி போய் அந்த பெண்ணை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க. என்ன காரணம்? ஒரு காரணமும் இல்லை. ஆனால் அந்த பெண் தற்கொலை பண்ணுகிற மாதிரி அட்டம் பண்ண ஓடுது. அப்போ கூட இருந்தவங்க சொல்கிறாங்க, இது ஒரு அசுத்த ஆவியின் கிரியை தான், அடிக்கடி இந்த மாதிரி ஓடும், இப்போ எல்லாம் போய் பிடிச்சு கொண்டாந்துருவாங்க, யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. இது 2வது முறை. இது மாதிரி நிறைய இருக்குது. அதில் 3வது ஒரு முறை சொல்கிறேன். ஒரு ரொம்ப குள்ளமான ஒரு பெண். அந்த பெண்ணை ஒரு இரவு சமயத்தில் அழைத்து வந்தாங்க. ஒரு மலையாளி பெண். அது சொன்னாங்க, திடீரென்று அவளால் பேச முடியல. நல்ல கவனிங்க. நல்லா பேசிட்டு இருந்தா திடீர்னு பேச முடியல. ஏதோ வெறிச்சு பார்க்குறா, வாயிலிருந்து வார்த்தை வர மாட்டேது, யாரிடத்துல பேச மாட்டேறா, முகத்தை மாத்திரம் ஏதோ திருப்பிட்டு இருக்கிறா. ஆச்சே, ஏதோ ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான் அப்படின்னு நினச்சிட்டு, அம்மா எந்த ஸ்டாண்டர்ட்மா படிக்கிற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அது வாய் திறந்து பதில் சொல்ல. அவங்க வீட்டில் இருந்த பெற்றோர்கள் சொன்னாங்க, பாஸ்டரையா அவங்க வேலைக்கு போகிறாங்க. அவ்வளோ ஷார்ட் கேர்ள். அப்போ அந்த என்ன சொன்ன, வேலைக்கு போகிற பொண்ணு என்னாச்சு? ஐயா பேச முடியல. சரி, ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போக வேண்டியதானே சொன்னேன். இல்லை, இது வேறு ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. எனக்கு அது புரியல. அப்போது அவங்கள அங்கே உட்காந்துருந்தாங்க. நான் என்ன பேசினாலும் அவங்க வாயிலிருந்து வார்த்தை வெளியே வரல. வாயை கட்டி போட்டு இருந்தது. நான் 3 பிசாசுகளை பற்றி சொல்கிறேன். அசுத்தாவிகளை நான் நிறைய பார்த்துருக்கிறேன். பாம்பு மாதிரி ஆடுறதெல்லாம் நாங்கள் விரட்டி இருக்கிறோம். ஒரு பெரிய குழுவோட கிராமத்திற்கு நாங்கள் போவோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஊழியத்தில் கடந்து வந்ததில் ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிறைய பேருக்கு அந்த அசுத்த ஆவி பற்றிய ஒரு நம்பிக்கை யாருக்கும் இல்லை. நிறைய பேருக்கு இல்லை. சிலருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பில்லி, சூனியம், ஏவல், பிசாசு இவளை பற்றிலாம் ரொம்ப பயம் உண்டு. அதை பற்றி ஒரு பெரிய நம்பிக்கையும் உண்டு. அதனால் நிறைய போய் ஊழியக்காரர்கிட்டலாம் போயிட்டு எப்படியாவது பண்ணுங்க. அப்புறம் ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க, அது உங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணுவாங்கன்ட்டு. சரி, அந்த கதைக்குள்ளே நான் போக விரும்பல. 3 விதமான பிசாசு. ஒன்று, தம் மகளை அதாவது ஒரு குழந்தையே கொலை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு அசுத்த ஆவி. எந்த ஆவினா இல்லை அது
எந்த அசுத்தாவி எப்படிங்க ஒரு பிள்ளைய கொலை பண்ணலாம்? எனக்கு புரியல. ஒரு குழந்தைய கொல்லுகிற ஆவிய. அதான் நான் சொல்றேன், இன்னைக்கு அநேக குழந்தைகள்லாம் பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும். காரணம், அசுத்தாவிகள் அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருக்கிறார்கள். அநேக சிறு பிள்ளைகள் இன்று மறிக்கிறாங்க, அல்லது மாயமாக போகிறாங்க, காணாமல் போகிறாங்க, அல்லது நிறைய கயவர்களிடத்தில் மாட்டிக்கொள்கிறாங்க. அவங்க சின்ன வயதிலேயே கூட அவர்கள் இந்த பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்படுறாங்க. அப்படின்னா அதெல்லாம் அசுத்த ஆவியினாலே வருகிற பாதிப்புகள். ஜாக்கிரதை அன்பு சகோதர சகோதரிகளே, ஜாக்கிரதையா இருங்க. ரெண்டாவது விதம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, தற்கொலையை தூண்டி உடலை மாய்த்து கொள்ள செய்கிற ஆவி. அதுவும் அது ட்ரெயினில், பஸ்ஸில் மாட்டிக்கிறது, அல்லது கிணற்றில் ஊந்து சாகிறது, தூக்கு மாட்டின்னு சாகிறது, கையை அறுத்துட்டு சாகிறது, அப்படி என்று பல விதங்களிலே இருக்கிறது. ஆக தற்கொலையின் அசுத்த ஆவிகள். மூன்றாவது, வாலிப பிள்ளைகள் மீது கண் வைத்திருக்கிற பொல்லாத அசுத்த ஆவிகள். இதை மூன்று நான் கேட்டகரியா மத்தியில் காண்பிக்க விரும்புகிறேன். நாம பயங்கரமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எபேசியரில் அழகான ஒரு வார்த்தை இருக்கு, எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. 6:12 ஏனெனில், எபிசியன்ஸ் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், அந்தகாரம்னா இருட்டு, அந்தகார லோகாதிபதிகள், லோக அதிபதிகள். அப்போ உலக அதிபதிகள்னா அவர் அப்படிதான் சொல்றார் பிசாச. வான மண்டல பொல்லாத ஆவிகள், சேனைகளா, ஆவியின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. ஆதியாகமம் 3:14 சாத்தானை ஆண்டவர் சபிக்கிறார். அது உங்களுக்கு தெரியும். 3:15 முதலாவது வாக்குத்தத்தம் திருமறையில் வருது. ஃபர்ஸ்ட் எழுதி வைத்துக்கொள்ளுங்க, உங்கள் மனப்பாடமாக உங்கள் மைண்டில் அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். 3:15 முதல் வாக்குத்தத்தம், ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ் தெரியுமா? உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் மன்னிக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அதுதான் வாக்குத்தத்தம். அவர் நான் இயேசு. உன் தலை அப்படின்னா பிசாசின் தலையை அவர் நசுக்குவார். அந்த வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்த உடனே நிறைவேற ஆரம்பித்து விட்டது. பிசாசுகள் அவர்களை கண்டு நடுங்கின. தாவீதின் குமாரனே, உனக்கும் எனக்கும் என்ன, எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று சொல்லி அதுங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம தான் பார்க்க போறோம். அவர் சிலுவையிலே அந்த பிசாசை தலையை நசுக்கி போட்டார். இப்போ நான் பிசாசை பற்றி பேசுறதுனால நீங்க உடனே பயந்துட வேணாம். நான் ஏன் பேசுறேன்னா, சில சிக்னஸ், சில பிரச்சனைகள், குடும்பத்தில் சில பலவீனங்கள், சில விபத்துகள், சில இழப்புகள், சில வறுமைகள், கடன்கள், சில வீட்டில் பலவிதமான பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள், பிள்ளைகள் இடையே பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கு சதா அல்லது பெரியவர்களுக்கும் சதா தற்கொலை எண்ணங்கள், அல்லது இளங்குழந்தைகளை குறிவைத்து சில பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் நாம் உடனே சுதாரித்து கொள்ள வேண்டும். நாம் திறப்பில் நிற்கணும்.
ஆண்டுடைய வசனத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டுடைய வசனத்தை பற்றி கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்க வேணும். பயப்படவே கூடாது. இப்போ நான் ஒவ்வொன்றா எப்படி அந்த பிசாசு போச்சுன்னு நான் சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணுறேன். நாளைக்கு நாம் இந்த பிசாசை எப்படி ஆண்டவர் விரட்டினார் என்பதை நம்ம பார்க்கலாம். இவனுடைய நிலைமை என்னென்னா, இரவும் பகலும் கல்லறையிலிருந்து கூக்குரல் சத்தம் போட்டான். சில பசுத்த ஆவிகள் சத்தம் போடும். ரைட், நல்லா கவனிச்சுக்கோங்க. கற்களினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டான். சிலதுக்கு தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்வாங்க. காயப்படுத்தி கொண்டாங்க. ட்ரெஸ் இல்லாமல் அவனுடைய குடியிருப்பு எங்கேதான் இருக்கும். இங்கே கல்லறைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய காணப்படுகிற இந்த காலகட்டத்தில் எங்கடா அவங்க குடியிருப்பாங்க? வீட்டுக்குள்ளே தங்கியிருக்க மாட்டாங்க, தடுத்திருக்க மாட்டாங்க, அவங்க எங்கேயாவது இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள் மீது நம்ம கரிசனையோடு இருக்க வேண்டாம். நான் முதல் சொன்னேன், ஒரு பெண்மணி, ஒரு தாய் தன் மகனை சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர்லாம் சொல்லிச்சு. அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபிக்க ஆரம்பித்தோம், எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். பாடல் பாடணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று நான் சொல்ல ஆரம்பித்தேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொன்ன உடனே கொஞ்ச நேரத்துக்குள்ளாக கண்ணில் ஒரு பயத்தை பார்த்து அது சொல்லிச்சு, சொல்லாதீங்க எனக்கு எரியுது அப்படின்னு சொல்லிச்சு. இது நிச்சயம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் சொல்லாத எனக்கு எரியுது. அப்போ எனக்கு இன்னும் வைராக்கியம், இன்னும் எனர்ஜி, இன்னும் பயங்கர பவர் எனக்குள்ள அப்படியே ஆழமாக வந்த ஆரம்பித்தது. அதிகமாக சொல்ல ஆரம்பித்தான். நம்ம என்னோட கூட ஒரு இதுக்கு முன்னாடி அவருக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நம்ம டிஇஓலாம் இருந்தார், யூபர்ட் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. ஆவடியில் தான் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு கத்தருக்குள்ளே நித்திரடி இருந்தார், அவரும் இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து சொன்னோம். நிறைய பெண்கள் ஒரு கட்டத்து மேலே பயந்து ஓட ஆரம்பிச்சு. அந்த பிள்ளையை பிடிங்கிட்டாங்க. பயந்து ஆலயத்தை விட்டு வெளியே ஓட ஆரம்பித்தேன். நாங்கள் 2 பேரும் கூடவே 2-3 பேர் பின்னாடி அதை விரட்டி கொண்டே ஓடினோம். இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சினிமா மாதிரி நடந்தது. விரட்டி கொண்டு ஓடினோம். ஒரு வேகமாக ஓடி சொல்லிக்கொண்டே ஓடணும். அது வாசலில் போய் அப்படியே விழுந்து குப்புற விழுந்து அந்த அசுத்தாமி அங்கிருந்து விலகி ஓடிட்டு. அதில் ஒரு பெரிய எனக்கு வியந்த ஒரு காரியம் என்னன்னா தெரியுங்களா, என் இயேசுவின் அன்பு தான். ரொம்ப வியந்த காரியம். அந்த அம்மாவே உள்ளே வரல. அந்த அம்மா மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. பக்கத்தில் மருத்துவமனை இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த அம்மா கிராஸ் பண்ணுறப்போ அந்த அம்மா செவியில் ஒரு சத்தம் கேட்டுச்சான், நீ ஆலயத்திற்கு போன்னு சொல்லிச்சான். என் ஆண்டவர் பாருங்க எவ்வளோ அழகாக பேசி அந்த அம்மாவை கொண்டு வந்து அந்த அசுத்த ஆவியிலிருந்து அந்த அம்மாவுக்கு விடுதலை கொடுத்தார். அதன் பிறகு அந்த அம்மா அந்த குழந்தைய சாப்பிட்றன்னு சொல்லவும் இல்லை. அதன் பிறகு அந்த அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து வந்துட்டதுனால எனக்கு அந்தளவுக்கு அவங்களோட கூட தொடர்பு இல்லை. ஆனால் அன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை நான் பார்க்க முடியுங்க. அல்லேலூயா. 2வது, இந்த தற்கொலை நாவி ஜபிக்க ஆரம்பித்த உடனே அது அப்படியே ஆடி ஒரு மாதிரி பாம்புலாம் ஆடும்ல, அந்த மாதிரிலாம் ஆடி என் கூட யாரெல்லாம் இருப்பாங்க தெரியுங்களா? ஐரமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் என் பிள்ளைகள்லாம் 9வது 6வது படிக்கிற பிள்ளை. என்னோட கூட பணியாற்றின என் உடன் ஊழியக்காரன் செக்ஸ்டன் மணி, அவருடைய மனைவி, அவருடைய 4 பிள்ளைகள். இவங்க தான் வாரியர்ஸ். என்னோட கூட இணைந்து ப்ரேயர் வாரியர், ப்ரேயர் சப்போர்ட்டர். எவ்வளோ பெரிய பேயை குழந்தைகளை வச்சு
ஐயோ, அதுதான் ஆச்சு. இந்த பசங்க சுற்றி நின்று எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அல்லது இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லுவாங்க, அல்லது பாட்டு பாடுவாங்க. வாந்தி எடுக்க ஆரம்பித்தது. பொதுவாக வாந்தி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் பிச்சு கலந்த கருப்பான வாந்தி. அது பார்க்கவே அருவருப்பாக இருந்தது. அது ஒரு டஸ்ட்பினில் அது பிடிச்சு வெளியே கொண்டு போய் விட்டாங்க. அப்புறம் ஃபைனலாக அதுவும் ஆலயத்தில் இருக்க முடியாமல், அதனால தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பரிசுத்த ஆண்டவர் இருக்கிற இடத்துல, அவருடைய ஊழியக்காரர்கள் வாசம் பண்ணுகிற இடங்களில் நிச்சயம் பிசாசுக்கு இடமே இருக்காது. அது இயேசுவின் ரத்தத்தினாலே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, குழந்தைகள்லாம் சேர்ந்து விரட்டினோம். அது வெளியே போய் விழுந்து அதுவும் அலக்கழித்து, அதுக்கப்புறம் அந்த பெண்ணை கர்த்தர் பெரிய விடுதலை கொடுத்து இந்த உலகத்தில் இன்னும் வாழ வைத்து கொண்டிருப்பார் என்று நம்புகிறேன். மூன்றாவது, அந்த சிறிய பெண் சொன்னால, மலையாள பெண், இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லுமா அப்படின்னு வாயை திறக்கல. ஏய், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுன்னு வாயை திறக்கல. இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுன்னு அதட்டுனேன். மெல்லமாக இயேசுவின் ரத்தம் ஜெயம் விஸ்பர் ஆகும். கமான், இயேசுவின் ரத்தம் சீக்கிரம் சொல்லு. சொல்கிற வரைக்கும் ஒன்று விட போகிறதில்ல. பைபிள் ஒரு கையில். அந்த பொண்ணு என்னை ஏறெடுத்து கூட பார்க்க முடியல பிசாசால். எல்லோரும் சேர்ந்து, பிள்ளைகள்லாம் சேர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். அவங்க அப்பா அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க. நல்லா ஜெபம் பண்ணுறோம். ஒரு கட்டத்தில் அதாலும் கூட ஆலயத்தில் இருக்க முடியல. என்னை விட்டுருங்கன்னு சொல்லிச்சு. ஏன் விடணும்? முதல்ல இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லு, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சுது. அவங்க பெற்றோர் விடுங்க. வெளியில் போய் விழுந்தது. நான் 3 பார்த்தேன். 3 தேவ சமூகத்தில் நிற்க முடியல. அதனால தான் ஆலயத்தை என்னைக்குமே நீங்கள் அசட்டை பண்ணுறாதீங்க. ஆலயத்தை எப்பொழுதும் கெடுக்க முயற்சி பண்ணாதீங்க. ஆலயத்தின் மீது ஆண்டவருடைய வைராக்கியம் எப்பொழுதும் இருக்கும். ஆலயத்தை கெடுக்கிறவருடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குன்ட்டு. இன்னும் மோசமாக போகும். ஒருவன் அவன் ஆலயத்தை கெடுத்தானா அவன் வாழ்க்கையை கர்த்தர் கெடுப்பார். அப்புறம் வெளியே விழுந்துச்சு. அப்புறம் திரும்ப கூட்டு வந்து சொன்னபொழுது வாயத்திலிருந்து பேச ஆரம்பிச்சு. அதன் பிறகு எல்லா சண்டே சாட்டர்டேஸும் அவங்க வருவாங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஈஸ்டருக்கு வருவாங்க. அதே அந்த மலையாள ட்ரெஸ்ஸோட பொட்டு வச்சுட்டு அவங்க நம்ம மேலே ஒரு நம்பிக்கை. நான் கேட்டேன், எப்படி வந்தங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, நாங்கள் அப்படியே ஆலயத்தை தேடிட்டு வந்தோம். எங்களுக்கு தெரியும் இயேசுவால் தான் பிசாசுகளை விரட்ட முடியும். ஏன்னா மலையாளங்க அவங்க மாந்திரிகம் பண்ணுறதுக்கு எங்கே வேணால் போயிருக்கலாம், எங்கே வேணாலும் போய் அந்த டெம்பிளில் போயிருக்கலாம். அதே போல் இந்த பெண் ஒரு இந்து சகோதரி, அவனும் எங்கே வேணால் போயிருக்கலாம். ஏன் ஆண்டவரிடத்தில் வராங்க? ஏன்னா ஆண்டவரிடத்தில் தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பேரை சொன்ன, இயேசுவின் பேரை சொன்னாதான் பூதலத்தோர் வானுலத்தோர் பிசாசுகள் எல்லாம் நடுநடுங்கும். ஏன்னா அவர் தலையை நசுக்கி போட்டிருக்கிறார். நான் உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு ஒரு சவாலே சொல்கிறேன். நீங்கள் போய் தைரியமாக நின்று சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள். பிசாசு உங்களை விட்டு அல்லது எதிராளி விட்டு ஓடி போவான். பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அவன் விட்டு ஓடி போவான். பிரியமானவர்களே, இயேசு என்ற நாமம் அது வல்லமையுள்ள நாமம். இயேசு என்ற நாமம் பிசாசுகளை எரிக்கிற நாமம். அதான் சொன்னேன். ரொம்ப அழகாக எனக்கு புரிந்து கொண்ட விஷயம்னா, எனக்கு எரியுது, எரிக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த 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 கிருபை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஏசப்பா உண்மையை நம்பி இருக்கிறோம். எனக்கு விரோதமாக எழும்புகிற இந்த பிசாசின் சதி ஆலோசனைகளை கர்த்தர் முறியடிப்பீராக. இந்த வாலிப பிள்ளைங்க, இந்த பெண் பிள்ளைங்க, கனவை, கர்ப்ப பிறப்பு, கர்ப்பங்களை கெடுக்கிற சில பிசாசுகள் கரு அடைய செய்யாது, அதை அப்படியே தடுத்து நிறுத்தும். அதுக்கெல்லாம் ஒரே வழி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒரு காலகட்டம்லாம் இருக்குது,
3 மணி நேரம் 4 மணி நேரம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிக்கொண்டே இருந்த காலகட்டம். அது அவ்வளவு வல்லமை இருக்கு. அது சாதாரண வார்த்தை அல்ல, சென்டென்ஸ் அல்ல. இதோடு கூட சேர்த்துங்க, அவர் உன் தலையை நசுக்குவார். ஆதியாக 3:15. இயேசு அவன் தலையை நசுக்கி போட்டார் சிலுவையில். நாம் பயப்பட வேண்டிய அவசியம். வியாதி, வேதனை, வறுமை, பிசாசு கொண்டு வருகிற எதுவானாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் யோபு வாழ்க்கையில கொண்டு வந்த எல்லா இழப்புகள், உடலிலே உபாதைகள், கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிற நிலைமை, ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒதுக்கி வைக்கிற நிலைமை, எல்லா இழப்புகள் மத்தியில் இயேசு இருந்தார். எங்கெங்க இருந்தாருன்னு கேட்கலாம். எங்கெங்க இருந்தார் இயேசு? பழைய ஏற்பாட்டில் எங்கெங்க இருந்தார்? வசனம் சொல்லுகிறது, யோபு சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதுதான் இயேசு. மீட்பர் தான். அவர் சிந்தின ரத்தம் தான். அவர் விலைக்கிரயம் கொடுத்தது தான். இன்று நாம் பிசாசிலிருந்து காப்பாற்றப்படுகிறோம். தைரியமா நில்லுங்க, தைரியமா நில்லுங்க. அவன் நம்மை விட்டு ஓடி போவான். இனி ஒரு காலம் உங்க வாழ்க்கையில எதுவும் நேரிடாது. தலை முடிய கூட அவனாலே தொட முடியாது. அந்த வசனம் சொல்லுகிறது, உங்க தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்களை தலை முடிய கூட அவனாலே சேதப்படுத்த முடியாது. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு புதிய கோணத்திலே உங்களை பார்க்கிற கிருபை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக எல்லாம் எழும்பி வந்தாலும் நாங்கள் ஆதியாக 3:15 வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமென். அவர் நசுக்கிட்டார். அவ்வளோதான். வால் மாத்திரம் தான் அது இன்னும் ஆடிக்கொண்டிருக்கிறது. மற்றபடி எல்லாம் காலி. இன்றைக்கு ஆண்டவர் நேக பிசாசு பிடித்தவர்களை, பிசாசு பயம் உள்ளவர்களை, பிசாசு அழித்து கொண்டிருக்கிற காரியங்களை, வந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், பிசாசினால வந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் ஒரு தீர்வு இயேசுவின் ரத்தத்தினால கொடுக்கிறார். சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க. அதை சொல்ல முடியலனால தான் பிரச்சனை. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் வழியை கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless.